ப்ரீத்திங் எக்ஸசைஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ அது எதுக்காக நம்ம பண்ணுறோம்? இப்போ ப்ரீத்திங் எக்ஸசைஸ் ஜென்ரலாகவே எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்மளோட லங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆக மட்டும் இல்லாமல் நம்மளோட மியூக்கஸ் எல்லாம் வெளியில் தள்ளுறக்கு, நம்மளோட கழிவுகள் வெளியேற்றுறக்கு, நம்மளோட இம்யூனிட்டியை ரைஸ் பண்ணுறக்கு, ஸோ இந்த மாதிரி கொரோனா அந்த மாதிரி பேண்டமிக் பீரியட்லலாம் வந்து நம்ம உடம்பை நம்ம காப்பாற்றிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது ப்ரீத்திங் எக்ஸசைஸ் தான். ஸோ அந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டான டைமிங் அப்படின்னா அந்த மார்னிங் 3 to 5 டைமிங் தான். ஸோ அப்போ நீங்கள் வீட்டில் உட்காந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணலாம். அப்படி இல்லை வெளியில் அவுட் சைட்லையுமே நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ அந்த 3 to 5 டைமிங்கில் வந்து O3 கேஸும் நமக்கு வந்து வெளியில் கிடைக்கும். ஸோ அந்த டைமிங்கில் வந்து நீங்கள் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணும்போது இன்னுமே உங்களுக்கு நிறைய பாடி வந்து நல்ல இம்யூனிட்டி ரைஸ் ஆகும். உங்களை எப்பவுமே வந்து ஃபிசிக்கலாகவும் சரி மென்டலாகவும் சரி நல்லா கிளியராக நல்லா யங்காக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயமா அது இருக்குது. ரெகுலராக லைஃப் லாங் இதை ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 60 வயசில் இருந்தால் கூட எல்லோரும் உங்களை பார்த்து உங்களுக்கு 40 இயர்ஸ் ஆச்சுன்னு தான் சொல்லுவாங்க. ஒரு 20 இயர்ஸ் பேக்கில் உங்களோட பாடி அண்ட் உங்களோட ஆர்கன்ஸோட கண்டிஷன் வந்து வச்சுக்கிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அந்த 3 to 5 டைமிங்கில் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம்.